வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோடைய கட்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்இவனாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி இந்த மாதிரி எல் ஸ்கேல் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் கரெக்டாக இந்த ப்ளேஸில் அப்படி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இது வந்து வந்துடும். எல் ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம இடுப்பு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன். இந்த 2 இன்ச்சை வந்து இந்த ப்ளவுஸோடு நான் மடித்து இடுப்புக்கு வந்து மடித்து அடிச்சிருவேன். அப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக இப்போது நான் நார்மல் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பீஸோட ப்ளவுஸை வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து இதில் வந்து நான் விட்டுக்கிறேன். 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ இந்த 1/4 இன்ச்சில் தான் நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14, அரை இன்ச்சு சேர்த்து 14.5 நான் வந்து மார்க் பண்ணுறேன். 14ஐயும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணால் போதும். நீங்கள் எவ்வளோ நாள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்ப நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கழுத்தோடைய அகலம் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். 5 இன்ச்சும் ஷோல்டர் வந்து உங்களுக்கு 2.25 எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2 இன்ச் வந்து ரெடி அளவும், 3/4 இன்ச் வந்து இதில் 1/2 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அதனால் 2 இன்ச் வந்து ரெடி அளவு. இது அப்படியே இங்கே எடுத்துக்கோங்க. 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதில் 5 இன்ச் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி நான் இதில் வர 5 இன்ச் வச்சு 5 இன்ச் எடுத்துக்கிறேன். 5 இன்ச் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய இது கழுத்தோடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 8.5 இன்ச்சு. நீளம் 8 இன்ச்சு. இப்போ இதில் வந்து 2.25 எடுத்துருக்கேன். இதில் 3 இன்ச் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது ஒரு ரவுண்ட் நெக் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் எந்த நெக்குனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இப்போ ரவுண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் 5 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுலேயும் நம்ம 5 இன்ச்சு எடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம். இதில் வந்து 2.25 இருக்குது. அதே 2.25 இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் இருக்குது. 2.25 இதே 2.25 மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 5 இன்ச்சு வந்து இந்த சைடு இந்த பக்கம் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் போடும்போது இப்போ ப்ளவுஸோடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா 35 இன்ச்சு. 35 இன்ச்சு வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25 வரும். அந்த 8.25 நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 8.25. இப்போ நம்ம இந்த கிராஸில் இருக்கும்போது இதில் வந்து 9.5 வருது. இப்போ நம்ம வந்து 8.25 மார்க் பண்ணியிருக்கோம். நான் கிராஸாக வந்து நம்மளுக்கு 9.5 வருது. அதனால் இந்த 3/4 இன்ச்சை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும். நம்ம கழுத்தோடைய இது வந்து நம்மளுக்கு கூட நம்ம வந்து அதுக்கேற்றப்ப ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் 8.25 இருக்குது. நம்ம இந்த ஷோல்டர் இந்த ஆம்கோலோடைய கீழே நம்ம ஒரு ப்ளவுஸோடைய கழுத்தோடைய நீளம் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்றப்ப இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம 8.25 நான் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இது நம்ம கழுத்தோடைய நீளத்தை பார்க்கும்போது 9.5 வருது. 9.5 வருது. அப்போ அந்த 9.5 வந்து 3/4 இன்ச்சு வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த கழுத்தோடைய நீளத்துக்கும் இந்த இதுக்கும் நம்மளுக்கு ஈக்குவலாக அமையும். இப்போ இதோடைய ஆம்கோலோட ஹைட் வந்து 5 பாதி 2.5 அடுத்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி இது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த லைனும் டச் ஆகிருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஆம்கோலோடைய சுற்றளவு எவ்வளோனா 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச் வந்து இதில் இருக்கா நம்ம பார்த்துக்கணும்.
நான் மேலேருந்தே மார்க் பண்ணுறேன். மேலேருந்து மார்க் பண்ணும்போது 8 இன்ச் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டிச்சிங் அளவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங் விட்டுருப்போம். அந்த அளவில் கீழே ஸ்டிச்சிங் கீழே நம்ம வந்து இப்படி ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு 8 இன்ச் வரணும். இப்போ மேலேருந்து மார்க் பண்ணி இப்படி பண்ணும்போது 8 இன்ச், இல்லைன்னா ஸ்டிச்சிங்க்கு நம்ம எவ்வளோ விடுறோமோ அந்த மாதிரி 8 இன்ச் வரணும். நான் இப்போ மேலேருந்தே மார்க் பண்ணுறேன். 8 இன்ச் வருது. 8 இன்ச் வருது. இப்போ வந்து நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணும் அப்படின்னா 30 இன்ச்சு. 30 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் வரும். 7 இன்ச் வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு. இப்போ இதில் வந்து 3/4 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். அதனால் இதில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 இன்ச் விட்டுருக்கனால நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கழுத்துடைய நீளம் வந்து கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து தேவையில்லை. நம்ம கழுத்துடைய நீளம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக நீளமாக டீப்பாக இருக்கனால நம்ம 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். அதே 3/4 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணனால இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்கு வந்து நம்மளுக்கு 1 இன்ச் வேணும். அந்த 1 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கணும். டாட்டுக்கு 1 இன்ச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 7 இன்ச்சு 30/4 அதில் வந்து 7 இன்ச் வருது. 7 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இதில் 3/4 இன்ச் வச்சனாலே இதில் 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு நம்ம 1 இன்ச் வந்து டாட்டுக்காக 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த 1 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, அதே மாதிரி மேலேயும் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. இது வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இதில் நம்ம கழுத்தோடைய அகலம் எடுத்துருக்கோங்களா, இது வந்து 5.5. சின்ன சோல்டர் வந்து 2.25 பாதி எவ்வளோன்னு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நோட் பண்ணணும். 4.1 வருது. அந்த 4.1 வந்து இதில் அப்படியே நோட் பண்ணணும். இதில் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 கிட்ட வரனால நம்ம ஒரு 4 இன்ச்சு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். 4.25 கிட்ட இன்ச்சு கூட நம்ம பிடிச்சிக்கலாம். அதை நம்ம இதில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 4.1 பிடிச்சோங்களே, அதே இது இங்கே இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து 4.1 இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இதில் நம்ம 4.25 கிட்ட நம்ம பிடிச்சிக்கலாம். இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு இந்த 1 இன்ச்சு வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம வந்து பிடிச்சி அடிச்சிடணும். பிடிச்சி அடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் பிடிச்சி அடிச்சிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இப்போ இது மடக்கி அடிக்கும்போது இது வந்து உங்களுக்கு இது வந்து க்ராஸாக வரும். இந்த க்ராஸாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதை நம்ம வந்து இது கட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். பேக் பார்ட் வந்து இவ்வளோ தான். இதை நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதை வந்து சிசர் கட் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். பேக் பார்ட்டோட தான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அன்னிங்னா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால நான் வந்து இதில் வந்து 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன்.
1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸோடைய நீளம் வந்து 10 இன்ச் வேணும். 10 இன்ச்சும் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக. அப்போ 10.5 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். 10.5 இன்ச்சு இங்கேயும் 10.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் ஒரு ஸ்கேலால் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து கைக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் வந்து க்ராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். பேக் பார்ட்டை இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கரெக்டாக இந்த முக்கும் இந்த இதுவும் சேமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் க்ராஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட இதுவும் ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு நம்ம அந்த கழுத்தோட இதை கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இந்த இதில் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலேயே கட் பண்ணிக்கலாம். இந்த இதில் 1/2 இன்ச் வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் போதும். 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டில் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கழுத்து வந்து இங்கே எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு கழுத்து எவ்வளோ வேணும் அப்படின்னா, கழுத்து வந்து 6 இன்ச் வேணும். அப்போ இந்த ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங் விட்டுட்டு மார்க் பண்ணும்போது 6 இன்ச்சு நம்மளுக்கு 6 இன்ச் வேணும்னா 6.25 மார்க் பண்ணாலே போதும். 6 இன்ச் வேணும், 6.25 மார்க் பண்ணாலே போதும். சாரி 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது பேக் பார்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன 8 இன்ச் எடுத்துருக்கோம். அப்போ சில பேருக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இதை நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இதை ஆம்ஹோலை வந்து இதில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்போ இதில் 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறதுனால ஷோல்டருடைய அளவு வந்து நம்மளுக்கு மாறும். அதையும் நம்ம வந்து இதில் 2.25 நம்ம எடுத்துக்கணும். 2.25 நம்ம வந்து எடுத்துக்கணும். ஷோல்டரும் 2.25 எடுத்துக்கணும். இப்போது நம்ம இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் 2.25 தான் உங்களுக்கு வரும். இப்போ ட்ரேஸ் பண்ணதில் நேராக இதையும் ஜாயின் பண்ணிடணும். இது வந்து பேக் பார்ட்டோடைய இந்த கழுத்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதோட சேர்த்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 6.25 இன்ச்சு வந்து கழுத்துக்கு எடுத்துருக்கோம்ல, அதை வந்து இதில் இப்படி மார்க் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக கூட இப்படி பண்ணும்போது கழுத்து கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணும்போது கழுத்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இதை வந்து நம்ம ஆளுக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம்.
என்ன மாடல்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ரவுண்டு தான் பண்ணுறேன். இப்போது இதுக்கும் நம்ம வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு 2 ஹால் 2.5 ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் பேக் பார்ட்டில் எவ்வளோ எடுத்தோம், பேக் பார்ட்டில் வந்து முன்னாடி அளவு வந்து 9.5 இருக்குது. 9.5 இருக்குது. இந்த 9.5 அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இது வந்து தான் எடுக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அளவில் இருந்து நம்ம 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். பேக்கில் எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சு. இப்போது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு ரவுண்ட் போட்டு இதை நம்ம அளப்போம். எத்தனை இன்ச்சு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எட்டு இன்ச் இதில் வருது. இது வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ வந்து இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. 1க்கு 2 தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. எட்டு இன்ச் வந்து 8 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு, 1/2 இன்ச் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. 9.5 ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். 9.5 ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளவுஸோடைய லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோடைய லென்த் பார்க்குறதுக்கு 37/4 அதை வந்து என்ன எவ்வளோ வரும்னா 9 ஹால் வரும். 9 ஹாலுக்கு இந்த உங்களுக்கு 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு இதில் வந்து நம்ம பார்க்கணும். 9 ஹால் ப்ளவுஸோடைய ஃபுல் ஹைட்டு, ஃப்ரண்ட்டோடைய ஹைட் எவ்வளவு பார்க்குறது அப்படின்னா 37/13. இல்லை உங்களுக்கு நேரடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நேரடி அளவு எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய மிடில் செஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோடைய லென்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது அதில் வந்து 9 ஹால் வந்து உங்களுக்கு வந்து டாட்டோடைய அளவு. இப்போ 37 வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது 12 ஒரு புள்ளி வருது. அது கூட 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு அதில் கேட்டுக்கோங்க. 37 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போக நம்மளுக்கு வந்து டாட் அளவு வந்து 9 ஹால், லென்த் வந்து 37 3ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங் சேர்த்து நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் லென்த்தாக நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து டாட்டோடைய அளவு. வந்து ஃப்ரண்ட்டோடைய லென்த்து. இப்போது நம்ம வந்து இந்த அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 37 வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 37/10 இப்போ வந்து 3/4 வந்து வருது. அந்த 3/4 இதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 3/4. அதே மாதிரி கீழேயும் அதே தான் 3/4 மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ 37 டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2.5.2 அந்த மாதிரி வருது. அப்போ நம்ம 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு வந்து இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டணும். இந்த டாட்டில் வந்து இதுதான் டாட்டோடைய ஹைட்டு. இப்போ மொத்தம் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். மொத்த ஹைட் வந்து 37 ஹால் வருது. 37 ஹால் ஒரு புள்ளி வருது. அந்த 37 ஹால் ஒரு புள்ளி வந்து இந்த பக்கம் எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். 37 ஹால் ஒரு புள்ளி வந்து நோக்கில் வருது. அப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணணும். 3 இருக்குது. அதே 3ஐயும் இங்கே இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதில் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கேலை வச்சு நம்ம வந்து பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பேக் பார்ட்டில் நம்மளுக்கு மிடில் செஸ்ட் வந்து 37 வந்து நம்ம இதில் மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம இதில் மார்க் பண்ணிக்கோங்களா, அதுக்கு நேராக அளந்துக்கோங்க. 9 ஒரு புள்ளி வருது. 9 ஒரு புள்ளியை வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்க. 9 ஒரு புள்ளியை வச்சுட்டு இதில் 37 2ஆல் டிவைட் பண்ணும்போது 18 வருது. அந்த 18 வந்து இதில் நோட் பண்ணிக்கணும். 18.5 வந்து இதில் நோட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நோட் பண்ணிவிட்டு
கீழே இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? இதில் வந்து 7.5 ஒரு அரை விட்டுருக்கோம். அப்போ 8 8 16 16ல் இப்போ 30 16 போச்சுன்னா 14 14ல் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7. இதில் வந்து 7 இருக்கணும். இப்போ இதில் வந்து 2 இப்போ இந்த அளவுக்கும் இந்த அளவு இதில் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3ல் பாதி 1.25 நோட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. 2.25 இதை நீங்கள் பண்ணுங்கள். 2.25 உங்களுக்கு 7 வரணும் அப்படின்னா 7 வரணும். இதில் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 3ல் பாதி வந்து 1.25. இதையும் இந்த பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2.25 பண்ணிங்களா, அந்த 2.25 இதில் இந்த பக்கம் வச்சு 7 இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள். 2.25 இதில் வச்சு 7 இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள். அதையும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச் வரணும், கீழே 1/2 இன்ச் வரணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சு நோட் பண்ணும்போது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு இடுப்பு சுற்றளவு எல்லாமே நோட் பண்ணியாச்சு. இது கரெக்டாக, இது வந்து உங்களுக்கு இதை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காங்க. இதுவும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மேலேயும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இது பேக் பார்ட் வைக்கும்போது பேக் பார்ட்டோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இதுவும் இந்த லைனும் சேமாக இருக்கணும், மேலேயும் சேமாக இருக்கணும். அதில் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு, 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ வந்து இங்கே டாட் அளவு எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னா 4.5 ஒரு புள்ளி வருது. மார்க் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எவ்வளோ அளவு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே இதை இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த பாதி இதில் வைக்கணும். இப்போ இதுக்கு நேராக நீங்கள் வந்து ஆம் ஹோல் டாட் பிடிக்கணும். இது வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே தள்ளி ஒரு டாட்டு இந்த பாயிண்ட்டை பார்த்து தான் இது இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.25 இருக்குது. அதே 4.25 இங்கேயும் நோட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை வந்து இந்த புள்ளியும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இதை இப்படி பண்ணிடணும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து அவ்வளோதான். இப்போ இதில் இன்னொன்று முக்கியமானது, இப்போது 1/2 இன்ச்சு உங்களுக்கு பாயிண்ட்டு இதில் வந்து 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு இதை வந்து உங்களுக்கு 8.25 நோட் பண்ணிக்கோங்க. 8.25 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதில் 8.25 இருக்கணுமா? இப்போ 8.25 வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கோங்க. இல்லை 9 அரை இருக்குது. அதில் அந்த இதில் வந்து 9 அரை இருக்குது. நம்மளுக்கு வந்து 35 வந்து ஜெஸ்டோடைய அளவு வந்து 35. இப்போ 35ல் 9 ஒரு 9 வந்து 19 இன்ச்சு வந்து வச்சு, அப்போ 35ல் 19 இன்ச்சு போச்சுன்னா 16 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் வந்து இது உங்களுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு. அப்போ 8.25 வந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க. 8.25 வந்து நோட் பண்ணிவிட்டு
8.25 நோட் பண்ணிவிட்டு இந்த இதையும் ஜாயின் பண்ணிடணும். அப்போ தான் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு உட்காரும், அந்த இதில் லூஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து உட்காரும். இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். 8.25 கொஞ்சம் லூஸ் எல்லாமே போக நீங்கள் வந்து ஒரு 8 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. அப்போ இதில் இருந்து இப்போ கட் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ கட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இதில் இதுக்கு கம்ப்ளீட் ஜாயின் பண்ணிட்டு இப்போ இதை இந்த வளைச்சிட்டுருங்க. இதை அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வந்து சிசர் கட் போட்டதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை இப்படி மார்க் இப்படி இதில் பிடிக்கும்போது இது வந்து கரெக்டாக வந்துடும். ஆம் ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்காண்டி தான் இதை வந்து நான் இப்படி இது பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அந்த இதை வந்து நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட்லையும் நம்ம வந்து ஈஸியாக தச்சுக்கலாம். இதுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு வேண்டாம். இதுதான் ஃப்ரெண்டு. பேக் தச்சாச்சு. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கட்டுறேன். ஸ்லீவ் பட்டியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம வந்து பட்டி எடுக்கலாம். இப்போமே நான் கழுத்தையும் ஒன்றா வச்சுக்கணும். கழுத்தை ஒன்றா வச்சுட்டு மூணு இருக்குது. பட்டி வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதனால் இது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து 3.25 ஒரு புள்ளி இருக்குது பட்டி. ஃப்ரெண்டில் வந்து 3.25 ஒரு புள்ளி, பேக்கில் வந்து 3 இன்ச் இருக்குது. இது உங்களுக்கு பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது இந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு 3.25 கிட்ட இருக்குது. ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.